காய்ஸ் நான் குட்டி கேமிங் பேசுகிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்டார் ஆச்சா ஹீரோக்கு. அதுக்கோசரம் நம்ம சிஎஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாங்க. சரி, சிஎஸ் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிடலாம். ஒரே ஒரு ஸ்டார் தான் ஆச்சா ஹீரோக்கு தான். வாங்க சிஎஸ் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிடலாம். இல்லை விட்டு சூறாமொழி மாதிரி ஏதோ ஒன்று வந்துடுது, அதனாலனே தெரியல. சரி வாங்க, இனிமேல் ஒருத்தன் கீழே ஒருத்தன் ஓட்டான், அவன் அடிக்கலான்னு போகலாம். வாங்க, அவன் ஓடிட்டே இருக்கான், நிற்க மாட்டான். அவனை அடிச்சு நாக் பண்ணிட்டேன். நாக் பண்ணால் வந்துட்டாங்கன்னா அவங்க முடி போட்டுருக்கான்னு பார்க்குறது. கிளியர் பண்ணோன்னே டீமேட் ரிவே ஆகிட்டுருக்கான். ரிவே ஆகிட்டு இன்னொரு ரிவே ஆகிட்டான். டீமேட்டும் அவன் அடிச்சுட்டான். இன்னொருத்தன் அங்கேயே இருக்கான், அங்கே இருக்க இன்னொருத்தன் அவனையும் அடிச்சு இப்போ டேக் பண்ண வச்சுருக்கேன். நான் ஏஸ் அடிக்கிறது ஒரு கிலோ விட்டுருந்தா ஏஸ் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள்? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம். லாஸ்ட் ரவுண்டு என்கிட்ட மெடிக்கிட்டே எனிமிக்கு ஒருத்தால் தான் இருந்தான். ஒருத்தனை நாக் பண்ணிட்டேன் நான். அதுதான் எடுத்துக்கிட்டேன் மெடிக்கிட்டு எடுத்துகிட்டு சென்டர் சோனுக்கு போயிடலான்னு போனேன். சரி, ஏன்னா ஒரு வீட்டுள்ளே போயிடலான்னு பார்த்தேன். வீட்டுள்ளே போனால் கவர் இருக்காதுன்ட்டு சரி வேறு எங்கன்னா போயிடலான்ட்டு அந்த மூலையில் உட்காந்துக்கிட்டேன். மெடிட் போட்டுட்டு இருந்தேன். பின்னாடி தான் பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடியே பார்த்துட்டு இருந்தேன் வருவானான்னு பார்த்தேன். மெடிட் சுற்றிட்டா டப்புல வந்து ஃபோன் ஹேண்ட் ஆகிடுச்சு. அதை டீம்மேட் அடிச்சு முடிச்சிட்டான். போயா டாட்டா பாய் சி யூ. ஏன்னா ஹீரோக்கு அடிச்சேன் நான், அதுதான் டாட்டா பாய் சி யூன்றேன். பாருங்க, டைமண்ட் 5 ஹீரோ ரெடி. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பிஆர் தான் ஹீரோக்கு அடிக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பிஆர் தான் சீக்கிரமாகவே ஹீரோக்கு அடிச்சிடலாம். 6வது வாட்டி ஹீரோக்கு அடிக்கிறேன் சிஎஸில். வாங்க, நான் அவ்வளோ சிஎஸ்லாம் ப்ளே பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளோ சிஎஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் எத்தனாவது ரேங்க்குன்னு சொல்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில். நீங்களும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் மாஸ்டர் வச்சு கூட வீடியோ போடுறேன். நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க சிஎஸில். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். டாட்டா காய்ஸ் நான் குட்டி கேமிங் பேசுகிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்டார் ஆச்சா ஹீரோக்கு. அதுக்கோசரம் நம்ம சிஎஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாங்க. சரி, சிஎஸ் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிடலாம். ஒரே ஒரு ஸ்டார் தான் ஆச்சா ஹீரோக்கு தான். வாங்க சிஎஸ் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிடலாம். இல்லை விட்டு சூறாமொழி மாதிரி ஏதோ ஒன்று வந்துடுது, அதனாலனே தெரியல. சரி வாங்க, இனிமேல் ஒருத்தன் கீழே ஒருத்தன் ஓட்டான், அவன் அடிக்கலான்னு போகலாம். வாங்க, அவன் ஓடிட்டே இருக்கான், நிற்க மாட்டான். அவனை அடிச்சு நாக் பண்ணிட்டேன். நாக் பண்ணால் வந்துட்டாங்கன்னா அவங்க முடி போட்டுருக்கான்னு பார்க்குறது. கிளியர் பண்ணோன்னே டீமேட் ரிவே ஆகிட்டுருக்கான். ரிவே ஆகிட்டான் டீமேட்டு. இன்னொரு ரிவே ஆகிட்டான் டீமேட்டும் அவனை அடிச்சுட்டான். இன்னொருத்தன் அங்கேயே இருக்கான், அங்கே இருக்க இன்னொருத்தன் அவனையும் அடிச்சு இப்போ டேக் பண்ண வச்சுருக்கேன். நான் ஏஸ் அடிக்கிறது ஒரு கிலோ விட்டுருந்தா ஏஸ் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள்? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம். லாஸ்ட் ரவுண்டு என்கிட்ட மெடிக்கிட்டே எனிமிக்கு ஒருத்தால் தான் இருந்தான். ஒருத்தனை நாக் பண்ணிட்டேன் நான். அதுதான் எடுத்துக்கிட்டேன் மெடிக்கிட்டு எடுத்துகிட்டு சென்டர் சோனுக்கு போயிடலான்னு போனேன். சரி, ஏன்னா ஒரு வீட்டுள்ளே போயிடலான்னு பார்த்தேன். வீட்டுள்ளே போனால் கவர் இருக்காதுன்ட்டு சரி வேறு எங்கன்னா போயிடலான்ட்டு அந்த